ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரெசிபி. அதாவது மாவு இல்லாமல் நமக்கு வீட்டில் வந்து அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா அந்த மாதிரி எதுவுமே இல்லாத டைமில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க டெய்லியுமே இட்லி தோசை சாப்பிட்டா சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு திடீர்னு உப்புமா கிண்டி வச்சா அழுத்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் தோசை மாவு இல்லாட்டியுமே தோசை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 3 பேருக்கு தோசை செய்யலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு தோசை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவை வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா கட் பண்ணி போடுங்க. கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் கட் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா அதிகம் வேண்டாம், ஏன்னா ரொம்ப காரமாக டக்குன்னு மாவோட மிக்ஸ் ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். இந்த ரெசிபிக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபியோட மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாவை வந்து எதை ரெடி பண்ண போகிறோம்னா தயிரில் தான் ரெடி பண்ண போகிறோம். நல்லா தயிர் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோவுக்கு தயிர் வேணுமோ அந்தளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்குறதோட தயிர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தயிரோட புளிப்பு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட இருக்க இட்லி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் தயிரில் ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டி தயிர்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தண்ணியாக தயிர் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதில் செய்கிறப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மாவு வந்து பாருங்கள் கரெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு தோசைக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்து இப்போ ஒரு தோசை செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை என்னென்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக விடணும். ஏன்னா நம்ம அரிசி மாவில் செய்கிறனால கொஞ்சம் நல்லா வேக விடணும். பின்னாடியும் முன்னாடியும் நல்லா பொன் முருவலாக வந்து உங்களுக்கு தோசை வந்துடும். அதனால் பின் சைடு கூட நல்லா வெந்துடும். முன்னாடி சைடு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை சாப்பிட்றப்ப நல்லா வெந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். கட்டாயம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு லேசியாக இருக்க டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எங்கேயாவது வெளில போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கோதுமை மாவு எப்படி கரைச்சி செய்வீங்களோ அதே மாதிரி ஒரு வேளை கோதுமை மாவு இல்லைன்னா இது கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கு வந்து சட்னியே தேவைப்படாது. ஏன்னா நம்ம இதில் இந்த இதெல்லாம் போட்டிருக்கனால, கருவேப்பிலை, ஜீரகம் அதெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் ஒரு இட்லி பொடி இருந்ததுன்னா போதும். ஜஸ்ட் இட்லி பொடி போட்டு தோசை சாப்பிடுங்க. இந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா 10 இட்லி கூட சாப்பிட்றலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட மாவில்லாத தோசை தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.